கையை மேலே வரைக்கும் தூக்குனா வலி, இல்லை சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் முழங்கை எல்லாம் பிடிச்ச வலி, சிலருக்கு மேலேருந்து கீழே கொண்டு வர்றப்ப மட்டும் வலி, சிலருக்கு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி, ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் மட்டும் வலிக்கிறது. இது யூஸ்வலாக என்னவா இருக்குன்னா ஒரு ஸ்ப்ரெயின் சுளுக்கி இருக்கலாம், இல்லைன்னா அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஒரு சின்னதாக சுளுக்குனதுக்கு அப்புறமோ இல்லை வேறு ரீசன்ஸ்னாலேயோ உள்ள நீர் கோர்த்துக்கிறது, எப்படி வெளியில் புண்ணா நசி பிடிக்குதோ அந்த மாதிரி உள்ள நீர் கோர்த்துக்கிறதா இருக்கலாம். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர், அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே மட்டும் அது வலி இருக்கும் அந்த மாதிரி. இல்லை ஃப்ரோசன் ஷோல்டர், எல்லா மூமெண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதாவது ஃப்ளெக்ஷனு, அப்டக்ஷன், பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறது, இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ரொட்டேஷன் இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதில் இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணலான்னு கேட்டால் இதுக்கு எக்ஸசைஸ் தான் முழுவதும் தீர்வாக இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு போக தேவையில்லை. கிளினிக்கலாகவே ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். கிளினிக்கலாக என்ன டயக்னோஸ் பண்ணுறீங்கன்னா, எனக்கே கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை ஒரு வீடியோ கன்சல்டேஷன் பண்ணுறேன்னா அதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபுல் ரேஞ்ச் இப்படி தூக்குங்க அப்போ வலிக்குதா, இல்லை சைடில் மேலே வரைக்கும் தூக்குங்க வலிக்குதா, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலிக்குதா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டு இந்த சிம்டம்ஸை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டு மேக்ஸிமம் 15 நாளும் மினிமம் ஒரு 7 நாள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலே பூரணமாக குணமாயிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் டெஃபினட்டாக கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். இப்போ இதுக்குண்டான எக்ஸசைசஸ் நான் ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். கையை கோர்த்து மேலே வலிக்கு தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப மேலே தூக்கி 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 10 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸும், அதுக்கப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 டைம்ஸு 3 செட்டு செய்யலாம். ஒரு செட்டு 7 டைம்ஸ் 3 செட்னா 21 தடவை செய்யலாம். அது தவிர என்ன எக்ஸசைஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னா, இப்படி ரொட்டேட் பண்ணுறது 1 2 3 4 5 6 7 அப்புறம் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். ஆன்டி கிளாக் 3 4 5 6 7 எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்மியான ரேஞ்ச் இருந்தால் அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக 95% டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கே தான் இது வருது. பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ஆனால் சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, இல்லை டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறதோ, டிஸ்க் புரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதோ, டிஸ்க் புரலாப்ஸ், பிரேக்கல் நியூராலஜியா நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, ஸோ ஜவ்வு விலகிறது, இந்த மாதிரி இதில் வருது. இதை தவிர வேறு ரீசனும் இருக்குது. சின்னதாக காயமாகி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டை தூக்குறீங்க, அப்போ பளிச்சுன்னு ஒரு சின்னதாக ஆகுது, அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம்ல, அதை நம்ம விட்டுருவோம், அதுக்கப்புறம் அது வரலாம். ஸோ இது மாதிரிலாம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. அது தவிர பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, டயபெட்டிஸ் இல்லாமல் இருங்க, கழுத்து வலி இல்லாமல் இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் மூளையிலேருந்து கழுத்து வலியாக தான் கண்டக்ட் ஆகும், அதாவது ஸ்பைனல் கார்டு வழியாக தான். ஸோ இது மாதிரிலாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். அந்த வலிக்கிற இடத்துல ஐஸ் 10லேருந்து 5 நிமிஷம் வைங்க, ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் அதிகமாகும். இதை தவிர இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் நிறையா இருக்குது. நின்று செய்கிறது, உட்காந்து செய்கிறது, மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்ட்டில் படுத்து, குப்புறப்படுத்து, கடைசி ஆக வெயிட் செய்கிறதுன்னு அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வேணும்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.